ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பெட்டி கடை. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம வெள்ளூரில் மறுபடியும் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்களும் இந்த எக்ஸிபிஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. ஏன்னா ஆகஸ்ட் 30 இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் செப்டம்பர் 1 எக்ஸிபிஷன் போனோம். ஸோ நாங்களும் பிளான் பண்ணி போகல. பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ரூட்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக போனோம். ஸோ போகும்போது அப்படியே என்னடா இந்த சைடு எல்லோ கலரில் ஏதோ தெரியுதே அப்படின்னு திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு ஃபேலஸாட்டம் உருவாயிருந்துச்சு. என்னடா இது நமக்கு தெரியாமல் வெள்ளூரில் திடீர்னு ஒரு ஃபேலஸா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ ஒரு தீமில் நம்ம எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்னவா இருக்குன்னு பார்த்தா மைசூர் பேலஸ் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு நாளைக்கு வரலாம், ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1 டே தான் ஆகுது, நம்ம இன்றைக்கே பார்த்தோமா உள்ளே ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் பாப்பா இல்லை போயே ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி இவளை இப்பயே கூட்டிகிட்டு போயிடலாம், கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த எக்ஸிபிஷன் எங்கன்னா வேலூர் மாங்காய் மண்டி மைதானத்தில் தான் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம கோட்டையை ஒட்டியே தான் இது இருக்குது. ஸோ நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் பெரியவங்களுக்கு 80 ரூபா, சின்ன பசங்களுக்கு 60 ரூபா. ஸோ பாப்பாவுக்கு டிக்கெட் இல்லை, 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததும் அப்படியே எனக்கு வேறு லெவல் ஹாப்பி ஆகிட்டு, ஒரு மாதிரி ரொம்ப உண்மையாலுமே அப்படியே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெள்ளூரில் போட்ட இந்த செட்லேயும் எக்ஸிபிஷன்லேயும் எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஒருத்தரோட சீட்லேயே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கட்டப்பா சத்யராஜ் சார் போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி கட்டப்பா. அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் ராஜமாதா, இந்த மாதிரி ராஜா, அப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு ராஜசபைக்குள்ளே இருந்த மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் வரப்போ கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ அப்படியே பார்த்துட்டு அங்கேயே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்குது, அதில் உட்கார்ந்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ராஜாவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம உட்கார்ந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சீட் மட்டும் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோமா, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு சில பிக்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நாங்களும் ஒரு சில இதில் மட்டும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே பார்த்தா எப்பவும் போல தாங்க, இந்த அப்பளம், பஞ்சு மிட்டாய், அடுத்தது 10 ரூபா பொருள், 20 ரூபா பொருள், அடுத்தது இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் செகண்ட் டே வந்தோம். ஸோ எல்லா கடையெல்லாம் அப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில கடைங்க மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய், அடுத்தது அப்பளம், அடுத்தது பஜ்ஜி, இந்த மாதிரி இந்த ஷாப்லாம் ஓப்பனில் இருந்துச்சு. கூல்ட்ரிங்க்ஸு, கரும்பு ஜூஸ் இதெல்லாம் இருந்தது. மற்றபடி பார்த்திங்களா அங்கங்கே எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. அடுத்தது மேஜிக் ஷோ, ஸ்னோ வேர்ல்டு, அடுத்தது குழந்தைங்க விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இன்னும் 1 வீக் இப்போ போனீங்களா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இது ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் எல்லா கடையும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைம் நான் பார்க்குறது. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எக்ஸிபிஷன் இந்த அளவு கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி தெரியல. இது ஏதோ கொஞ்சம் புதுசாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாப்பா இதில் போகலாமா அதில் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்களா வீட்டில் உடம்பு முடியாமல் செவனேன்னு படுத்துட்டு இருந்தாங்க. இல்லைங்க போய் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்தானேன்னு மனசை நம்பி வந்தாங்க. ஆனால் இப்படி மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு அவரே அப்புறமா தான் ஃபீல் பண்ணாங்க. சரி வாங்க, வந்தாச்சு, அப்படியே போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே பேய் வீடு, மேஜிக் ஷோ, அடுத்தது ஸ்னோ வேர்ல்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது ஆல்ரெடி வெள்ளூரில் இதோட எத்தனை எக்ஸிபிஷன் போட்டாங்க இந்த இயர்லேயே. ஸோ அதை அப்பப்போ நம்ம போய் ஒரு டைம் ஸ்னோ வேர்ல்டுக்கு போனால் அதுவும் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் போய் அது வேஸ்ட்டாக, அந்த மணி தான் வேஸ்ட்டுன்றது. அது ஒரு கேமுக்கும் 80 ரூபா 60 ரூபான்றதுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதில் போகல. பாப்பா இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால். ஸோ இதுக்கும் அனுப்பிவிட்டோம். இந்த இதுக்கு காருக்கு இதில் ஒரு 5-6 இது போட்டிருக்காங்க. ஸோ இதில் எது எடுத்தாலும் 50 ரூபா ஒரு டைமுக்கு மட்டும்தான்.
ஸோ ஒரு இதில் உட்காந்து அவள் ஓட்டினா அது அவளுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தது இந்த காராவது ஓட்டுறா, கொஞ்சம் தூரம் இப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உட்கார வச்சோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே அவங்களே ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க 2 ரவுண்டு. ஸோ அது 50 ருப்பீஸு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம். நாங்கள் இங்கே எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வாங்கி சாப்பிட்ல இந்த டைமு. ஸோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ ட்ரெயினுக்கு வந்து 80 ரூபா. ஸோ போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பாப்பா மட்டும் தனியாக அனுப்பல. நானும் பாப்பாவுக்கு டிக்கெட் இல்லை, எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு அவளை அப்படியே உட்கார வச்சுட்டேன். அவ்வளோதான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மம்மியாக இருந்தீங்களா, பாப்பா கூடவே நீங்களும் உக்காந்துட்டு போயிட்டு வந்துடுங்க. ஸோ அவங்களும் போன மாதிரி ஆச்சு, நம்மளும் போன மாதிரி ஆணுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்களா, அவங்களுக்கு தனி டிக்கெட், நமக்கு தனி டிக்கெட். ஸோ இப்போவே நம்மளும் எங்கள் கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் நமக்கு. குட்டி பசங்களுக்கு இதே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணால். ஸோ குட்டி பசங்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பேக்கெட் மணி ஃபுல்லாக காலி ஆயிரும். ஸோ ஒரு கேமும் பார்க்குறதெல்லாம் போகணும் அப்படின்னு தான் நினைக்க தோணும் குட்டி பசங்களுக்கு. ஸோ இந்த டைம் நாங்களும் அப்படியே நானும் எதுலேயும் போகல. லாஸ்ட் டைமு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அப்போது வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் செகண்ட் டேவே வந்தோம். ஆனால் அப்போ வீடியோ எடுக்கலை நான். ஸோ என்னடா போடா எப்போ பாரு ஒரே எக்ஸிபிஷன் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி உள்ள அரண்மனை மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெள்ளூரில் இருந்தீங்க அப்படின்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு முடியல அப்படின்னு சொன்னாங்க. போகலாம் வீட்டுக்குன்னு தான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். இன்னொரு நாள் டைம் கிடைச்சா கண்டிப்பாக மறுபடியும் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஸோ இந்த எக்ஸிபிஷன் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு டைம் முடிஞ்சால் வரலாம். ஸோ செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக 1 டே 2 டே இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெள்ளூரில் இருந்தீங்க, உங்களுக்கு ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது நைட்டில் பார்க்குறதுக்கு. எனக்கு இது பார்த்ததுக்கப்புறம் ஒன்று தோணுச்சு. என்னென்னா நார்மல் செட்டே இந்தளவு வேறு லெவலில் இருக்குன்னா அப்போ ஒரிஜினல் மைசூர் பேலஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்க்கணுண்டா அப்படின்னு ஒரு மாதிரி ஆசையாயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் அங்கேயும் ஒரு நாள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்த வேலையை பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்